الله أكبر. بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள் தோழியர்கள், அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை பின்வந்தோர்களுக்கு அழகிய முறையில் எடுத்துரைத்து அரும்பாடுபட்ட இமாம்கள் நல்லோர்கள், குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இதற்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் பொறுமை ஈமானின் அடையாளம் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்துள்ளோம். உண்மையில் பொறுமை என்பது ஒவ்வொரு மூமினிடமும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நற்குணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த பொறுமையை வலியுறுத்தி கூறுகிறான். கிட்டத்தட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70க்கும் மேற்பட்ட இடங்களில், திருக்குர்ஆனில் மட்டும் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் பொறுமையின் அவசியத்தை வலியுறுத்தி அல்லாஹ் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறான். திருக்குர்ஆனில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் இடம்பெறுகிறது என்றால் இது ஒன்றே போதும் அல்லாஹ்விடம் இந்த பொறுமை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமானது, அல்லாஹ் அதை எவ்வளவு விரும்புகிறான், மிகவும் நேசிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் இந்த பொறுமை நம்மிடம் இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் கட்டளையிடுகிறான். எப்படி நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும், தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகிறானோ, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று உத்தரவிடுகிறானோ, அதுபோன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், வசாபிரு, பொறுமையில் பிறரை மிகைத்து விடுங்கள். எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த சகிப்புத்தன்மையில், பொறுமையில் மற்றவர்களை மிகைக்க வேண்டும். வராபித்து வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாகி விடுவீர்கள். ஆக இது இறைவனுடைய கட்டளை. பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையில் மிகைக்க வேண்டும். நீங்களா நாங்களா போட்டி போட வேண்டும். உலகத்தில் எத்தனை விஷயங்களில் மனிதர்கள் போட்டி போடுகிறார்கள். போட்டி போட வேண்டிய விஷயம், அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற விஷயம்
இதை நீங்கள் மிகைக்க வேண்டும், போட்டி போட வேண்டும், சகிப்புத்தன்மையில் மற்றவர்களை வெல்ல வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து இந்த பொறுமையையும் வலியுறுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும், தொழுகைக்கு அடுத்து அல்லாஹ் பொறுமையை கொண்டு அவனிடம் உதவி தேட சொல்கிறான். பொறுமைக்கு அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று பார்த்தீர்களா? காரணம் என்ன? எப்படி தொழுகை என்பது அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு வணக்கம். அதை செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு உண்டு. அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வான். அதுபோன்று நாம் பொறுமையை மேற்கொண்டு, யா அல்லாஹ் உனக்காக நான் பொறுத்து கொள்கிறேன் என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால், உதவி தேடினால், அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு ஒரு முக்கியத்துவத்தை, ஒரு மரியாதையை, ஒரு மதிப்பை, ஒரு நல்ல அந்தஸ்தை வழங்குகிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் பொறுமை என்பது பெரும் மதிப்பு மிக்கது. பொறுமைனா என்ன? எல்லாரும் பொறுமை பொறுமைன்னு நம்ம பேசுகிறோம், கேட்குறோம். பொறுமைனா அதுக்கு விளக்கம் என்ன? பொறுமைனா அரபியில் சபுர் என்று சொல்லப்படுகிறது. அந்த சபுர் என்ற அந்த வார்த்தைக்கு நேரடி பொருள் என்ன தெரியுமா? ஹபுசுன் நஃப்ஸ், ஆத்மாவை, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவது. பொறுமைனா என்ன அர்த்தம்? உள்ளத்தை கண்ட்ரோலில் வைத்திருப்பது, கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. நம்முடைய உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் வரும், நம்முடைய உள்ளத்தில் கோபதாபங்கள் கூட எழும், நம்முடைய உள்ளத்தில் ஆசை பாசைகள் கூட தோன்றும். நமக்கு துன்பங்கள் ஏற்படும் போது உள்ளத்தில் கொந்தளிப்புகள் ஏற்படும். இதுவெல்லாம் உள்ளம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். இது போன்ற நிலைகளில் அந்த உள்ளத்தை அதனுடைய போக்கில் நாம் விட்டுவிடாமல் அல்லாஹ்வுக்கு ஒப்பான வழியில் அதை நாம் கட்டுப்படுத்தி வைத்தால் அதற்கு பெயர் தான் பொறுமை. பொறுமை என்பது ஒரு விசாலமான அர்த்தங்களை கொண்டது. நம்ம துன்பம் வரும்போது பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம வழங்கி வச்சுருக்கோம். அப்படி இல்லை. நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விதித்த கடமைகளை நீங்கள் சரியாக செய்கிறீங்க, கரெக்டாக தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, ஜக்காத்து கொடுக்குறீங்க, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை செய்யும்போது சில பிரச்சனைகள் கூட வருகிறது. அதெல்லாம் நம்ம ஓரம் தள்ளி விட்டு, சில சிரமங்கள் இருக்கிறது, அந்த சிரமங்களை பொருட்படுத்தாமல் கடமைகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஐவேளை தொழுகை கரெக்டாக தொழுகிறோம், அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? பொறுமையாக இருக்கிறோம். நம்முடைய நஃப்ஸை அல்லாஹ்வுக்கு ஒப்பான வழியில் நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மை. அப்போ இதுவும் பொறுமை. நம்முடைய உள்ளத்தில் சைத்தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அவன் தடை செய்த பாவமான விஷயங்களை செய்யணும்னு அழைப்பு விடுகிறான். அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குதுல்ல, அதில் எல்லாம் சைத்தான் நம்முடைய உள்ளத்தில் எண்ணங்களை போடுறானா இல்லையா? போடுகிறான், அழைக்கிறான். மனசு சொல்லுது அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லுது. ஆனால் நம்ம அதை செய்யாமல் அந்த ஹராமை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம். இதுவும் கூட பொறுமை தான். இதுவும் என்னது தான்? பொறுமை தான். வஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக்க, அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, உன்னுடைய ரப்புடைய சட்டத்துக்காக நீ பொறுமையாக இரு. அப்போ அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய உத்தரவு, அதற்கு தகுந்தவாறு நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொண்டால், நம்முடைய ஆத்மாவை நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தகுந்தவாறு அதை நாம் பழக்கப்படுத்தினால், கட்டுப்படுத்தினால், அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி நாம் செயல்பட்டால் அதுவும் பொறுமை. நல்ல மக்களோடு இருக்கிறோம், அந்த நல்ல மக்களோடு இருக்க விடாமல் சைத்தான் பல்வேறு சதிகளை செய்கிறான், சதி வலைகளை பின்னுகிறான். சைத்தான் செய்வானா இல்லையா? 4 பேர் ஒன்றா இருக்கிறோம், எல்லாரும் முஸ்லீம்கள், ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்வோம் அப்படின்னு நம்ம செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நல்ல காரியத்தை செஞ்சால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவு? ஒரு ஆள் தனியாக ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும்
4 பேர் சேர்ந்து அந்த நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? 4 பேர் சேரும்போது பலம் அதிகமாகும். அப்போ ரிசல்ட்டு, நன்மையுடைய ரிசல்ட்டு அதிகமாகும். இது யாருக்கு பிடிக்காது? ஷைத்தானுக்கு பிடிக்காது. அப்போ அவன் யோசனை பண்ணுவான், இந்த 4 பேரை எப்படி பிரித்து விடுறது, இந்த 4 பேரையும் 4 திசையில் எப்படி பிரித்து விடுறது, எதையாவது ஒன்று கொண்டு வந்து போடுவான். ஒன்றுமில்லாத விஷயங்களில் எல்லாம் மனக்கசப்புகளை ஏற்படுத்தி, சண்டை சச்சரவுகளை உருவாக்கி, கோபதாபங்களை ஏற்படுத்தி, பகைமை உணர்வையும் கசப்பு உணர்வுகளையும் ஷைத்தான் ஏற்படுத்தி விட்டுருவான். நம்மகிட்ட சரியான ஈமான் இருந்துச்சுன்னா இது ஷைத்தானுடைய வேலை. நம்மகிட்டே நம்ம என்ன செய்வோம்? அது மூமின்களுடைய பண்பு. அவங்க சுதாரிச்சுக்கிடுவாங்க. இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபு மினஷ் ஷைத்தான் ததக்கரு. இறையச்சம் உள்ளவர்கள் யாருன்னா, ஷைத்தான் அவர்களை தீண்டும் போது சுதாரித்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு விளங்கணும், ஆஹா நம்ம ராங்கான வழியிலெல்லாம் போகிறோம், நம்மகிட்ட ஷைத்தான் வந்துட்டானே, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தில் நம்ம செய்கிறோம், அல்லாஹ் சொல்லக்கூடாத சொல்லையெல்லாம் நம்ம பேசுகிறோம், அது சுதாரிக்கணும். அப்படி சுதாரிச்சுட்டாலே ஒரு மனுஷன் ஜெயிச்சிருவான். அவன் என்ன சுதாரிச்சு, ஆஹா நிறைய பேர் பாருங்கள், அவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க தப்பு செய்கிறாங்கங்கிறத அவங்க புரியாமல் இருப்பாங்க. அது ரொம்ப ஆபத்து. ஒரு மனுஷனுக்கு தான் செய்கிறது தப்புன்னு விளங்கணும். விளங்கி விட்டால் அவர் அதிலிருந்து விளங்கிடுவான். அல்லாஹ்வுடைய கிருபையால் அதிலிருந்து விலகிடுவார். இறையச்சம் உள்ளவங்க அப்படித்தான். ஷைத்தான் தீண்டுவான், அப்போ அவங்க சுதாரிச்சுக்கிடுவாங்க, ஆஹா இது ஷைத்தானுடைய வேலை, நம்ம கவனமாக இருக்கணும். அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அதை கூட பொறுமைன்னு சொல்லி காட்டுறான். எதை? நல்ல மக்களை உதறிடாம, நல்ல மக்களை நம்ம விட்டு பிரிஞ்சிடாம, ஷைத்தான் போடக்கூடிய சதிகளையெல்லாம் ஓரந்தள்ளிட்டு நல்ல மக்களோடு நம்ம ஒன்றிணைஞ்சிருக்கிறோமே, அது கூட பொறுமை தான். பொறுமைங்கிறது எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்களா? வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய நல்ல மக்களோடு உன்னை நீ பொறுமையாக வைத்துக்கொள். அல்லாஹ் சொல்கிறான், நல்ல மக்களோடு உன்னை நீ வைத்துக்கொள், அந்த மக்களோடு நீ பொறுமையாக இரு. இதுவும் கூட பொறுமை தான். அந்த நல்ல மக்கள்கிட்ட விட்டு நம்ம விலகிற மாதிரியான காரியங்களை ஷைத்தான் சொல்லுவான், எண்ணங்களை ஏற்படுத்துவான். அப்போ நஃப்ஸை கட்டுப்படுத்தணும். நல்ல மக்களை நான் விட மாட்டேன், நல்ல மக்களோட நான் இருப்பேன். அப்போ இது கூட பொறுமை தான். ஆக பொறுமை என்பது ஒரு விரிவான பொருள் கொண்டது. அல்லாஹ் அதை பல்வேறு இடங்களில் வலியுறுத்துகிறான். அது துன்பங்கள் வரும்போது நம்ம பொறுமையாக இருக்கிறது, அதுவும் பொறுமை தான். நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படுது. துன்பம் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருந்தால் கையை தூக்குங்க. எனக்கு வாழ்க்கையில் துன்பமே ஏற்படலை அப்படி யாருமே நம்ம சொல்ல முடியாது. இந்த துனியாவெல்லாம் அப்படித்தான் வச்சிருக்கிறான். துன்பங்கள் இன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். யாருமே கை தூக்க முடியுமா சொல்லுங்கள்? எனக்கு துன்பமே இல்லை அப்படின்னு தூக்க முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வல நபுலு வன்னக்கும் பி ஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபஸி வஸ் ஸமராத். பயம், பசி, உயிர்கள் இழப்புகள், செல்வத்திலே இழப்புகள், நீங்கள் பயிரிடக்கூடிய பயிர்களில் இழப்புகள், நஷ்டம், இப்படியெல்லாம் உங்களை நாம் கண்டிப்பாக சோதிப்போம். இதை இறைவனுடைய வாக்குறுதி. கண்டிப்பாக நாம் சோதிப்போம். ஃபபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் நபியே. யாருக்கு நற்செய்தி? எல்லோருக்கும் துன்பம், காஃபிருக்கும் துன்பம், மூமினுக்கும் துன்பம். துன்பம் இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு துன்பம் இருக்கும், ஒரு சோதனை இருக்கும். சில பேருக்கு நோய் நொடிகள், சில பேருக்கு குடும்பத்திலே பிரச்சனை, சில பேருக்கு ஒழுங்கான வேலை இல்லை, பொருளாதார பிரச்சனை, சில பேருக்கு நிம்மதியில் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லோருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஆனால் வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? ஃபபஷ்ஷிரி சாபிரீன், அந்த துன்பங்களின் மீது பொறுமையாக இருக்கிறானே அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள்.
அந்த பொறுமையாளர்களுடைய பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அல்லதீன இதா அசாபத்துஹு முஸீபா, அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் காலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். இப்படி சொல்லக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் அவர்கள்தான் பொறுமையாளர்கள், அவர்கள்தான் சாபிரூன்கள். பொறுமையாளிகள் யார்? ஒரு துன்பம் வந்தோனையுமே கத்துறவன் பொறுமையாளி கிடையாது, பதறவன் பொறுமை இல்லை. ஒரு துன்பம் வந்தோன்னு இப்படி ஆயிடுச்சே, அப்படி போயிடுச்சே, ஒரு மூமின் பேச மாட்டான். அவனுக்கு அடுத்த வினாடியில், துன்பம் ஏற்பட்ட வினாடியில் அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? இன்னால் இல்லா, நாமெல்லாம் அல்லாஹ்வுக்குரியவங்க, நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, நாம் யார்? இந்த கண்ணு முகம், இந்த கை கால், இதெல்லாம் இந்த உலகம், துனியா, காசு பணம், நாம் பெத்தெடுத்த பிள்ளை, நம்மளை பெத்தெடுத்த பெற்றோர்கள், உலகத்தில் உள்ள எதுவாக இருக்கட்டுமே எல்லாமே யாருடைய பொருள்? அல்லாஹ்வுடைய பொருள். அவன் நமக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்துகிறான்னா அவனுடைய பொருளை அவன் எடுக்கிறான். இன்னால் இல்லா, நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அவங்க சொல்லுவாங்களாம், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடமே நாம் திரும்பி செல்ல இருக்கிறோம். யாருக்கு தான் இந்த பூமி நிரந்தரம்? இதெல்லாம் உங்களுடைய சிந்தனையில் வரும். துன்பம் வந்துட்டா போகுது. யாருக்கு தான் பூமி நிரந்தரம்? எல்லாரும் போகத்தான் போகிறாங்க, எல்லாருக்கும் அழிவு வரத்தான் போகுது. இந்த பூமியில் எல்லாமே நிலச்சிருமா? அல்லாஹ்வுடைய பொருள் அல்லாஹ் எடுக்கிறான். எல்லாரும் ஒரு நாள் அல்லாஹ்ட்ட போகத்தானே போகிறோம். இப்படி அவர்கள் பேசுவார்கள். இப்படி பேசணும். நம்ம துன்பங்கள் வரும்போது நம்ம நிலை குலையக்கூடாது. அந்த துன்பங்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தணும். நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு துன்பங்களும், ஒவ்வொரு துயரங்களும் நமக்கு மறுமையையும் அல்லாஹ்வையும், இந்த உலகம் நிலையில்லாதது, உலகம் அழியக்கூடியது, இதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்தணும். அந்த ஞாபகம் நமக்கு துன்பத்தின் போது வந்துருச்சா, அல்லாஹ் நமக்கு அங்கீகாரம் கொடுக்குறான். என்ன அங்கீகாரம்? உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இவர்கள் மீது தான் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் இருக்கிறது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், சத்தியத்தில் உள்ளவர்கள். அல்லாஹ் நற்சான்று வழங்குகிறார். அப்போ யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் உண்டு? இன்னைக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு மாற்றமாக தான் அல்லாஹ் நமக்கு பேசுகிறாங்க. ஏன்னா மனுஷனுடைய பார்வையில் பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் துன்பம் ஏற்பட்டால் அவனுக்கு அதிகமாக துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று வையுங்கள். இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இவன்லாம் என்ன பாவத்தை செஞ்சானோ, இப்படி இவன் கஷ்டப்படுறான், இப்படி தான் நினைக்கிறாங்க. சில துன்பங்கள் வந்துருச்சுன்னா, யா அல்லாஹ் நான் என்ன பாவம் பண்ணேன். அப்போ இதெல்லாம் என்ன வார்த்தை? ஈமான் இல்லாதனால வரக்கூடிய வார்த்தைகள். பாவம் செஞ்சாதான் துன்பம் வரணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா நமக்கு? துன்பம் வர்றதே நம்முடைய பாவத்தை போக்குறதுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு. மனிதர்களிலேயே புனிதர்கள், சிறப்புக்குரியவங்க யார்? நபிமார்கள். அதனால தானே அல்லாஹ் அவங்கள தேர்வு செய்கிறான். அல்லாஹ் இந்த ரிசாலத்தை சொல்கிறதுக்கு ஒரு சாராரை தேர்வு செய்கிறான்னா அவங்க ஈமானில், ஒழுக்கத்தில், எல்லாத்துலையும் உயர்ந்தவர்கள். அந்த நபிமார்கள் தான் அஷத்து நாசி பலாஅன், கடுமையான சோதிக்கப்பட்டவர்கள். கடுமையாக சோதிக்கப்பட்டவங்க யார்? நபிமார்கள் தான். நபிமார்கள் பட்ட சோதனை மாதிரி உலகத்தில் யாருக்குமே சோதனை வரலை. ஃபல் அம்சல் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நபிமார்கள் மாதிரி யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறாங்களோ, ஈமானில் உறுதியாக இருக்கிறாங்களோ, அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். சோதனைகள் வரும். மக்கள் நினைக்கிறாங்க சோதனை வரக்கூடாது, சோதனைகள் வந்தால் நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம், அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிறான்.
அப்படி அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் விரும்பினாலும் நம்மை சோதிப்பான். அல்லாஹ்வுடைய கோபத்தினால் மட்டும் ஒரு மனிதனுக்கு சோதனை வராது. அவன் நேசித்தாலும் விரும்பினாலும் அல்லாஹ் சோதிப்பான். இது ஈமானுடைய அடையாளம். சபர் என்பது சும்மாவா? அது ஈமானுடைய அடையாளம். அதில் தான் ஒரு மனுஷனுக்கு ஈமான் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும். ஹிதாயத்துக்கு அல்லாஹ் தானே அடையாளமாக சொல்லியிருக்கான், உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன். இப்படி பேசுகிறவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள். அந்த மக்கள் வழிகட்டுக்கு போக மாட்டாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பாருங்கள், வல்லசுர் சூரா, அடிக்கடி நம்ம ஓதக்கூடிய ஒரு சூரா. வல்லாசுர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எல்லா மனிதனும் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத் வதவாசௌ பில் ஹக் வதவாசௌ பிஸ் சபர். அல்லாஹ்வை நம்பி நல்லறங்களை செய்து சத்தியத்தை பிறருக்கு போதித்து பொறுமையையும் கடைபிடித்து பிறருக்கு போதித்து கொண்டவர்கள். ஈமான் இருக்கணுங்கிறான் அல்லாஹ். அவன் நஷ்டத்தில் இல்லை. அந்த ஈமான் உள்ளவர்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? அவங்க நல்ல காரியங்களை செய்வாங்க. அதுவும் ஈமானுடைய ஒரு அடையாளம். தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, நல்லறங்களை செய்கிறது, அது ஈமானுடைய வெளிப்பாடு. இந்த ஈமானுடைய உந்துதலால் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? சத்தியத்தை அவங்க அடுத்தவங்களுக்கு போதிப்பாங்க. ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாயிருச்சுன்னா அவன் அடுத்து அவன் அறிஞ்ச சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் அவனிடம் வந்துவிடும். அதன் மூலம் அவன் அந்த ஈமானுடைய ருசியை அவன் சுவைத்து பார்ப்பான். அடுத்து அவன்கிட்ட என்ன வரும்? சபுர் வருங்கிறான்ல. அப்போ சபுர் என்பது ஈமானுடைய அடையாளம். ஏன்னா ஒரு மனுஷன் இந்த உலகத்தை நம்புறவன், அல்லாவை நம்பாதவன், மறுமையை நம்பாதவன், சொர்க்கத்து மேலே நம்பிக்கை இல்லாதவன், உலகத்தில் ஒரு துன்பம் வந்தால் உடனே அவன் பதறுவான். இப்படி வந்துருச்சு, அப்படி போயிருச்சு என்று அவன் நிம்மதி இழந்துருவான். ஆனால் தனக்கு ஏற்பட்ட துன்பமெல்லாம் தனக்கு நன்மையாக அமையும். அல்லாஹ் அதற்கு நன்மையை தருவான். இது அல்லாஹ்வுடைய கலாக்கதிரால் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய சக்தியை மீறிய விஷயம். படைச்சவன் தானே கொடுக்குறான், அதுக்குரிய கூலியை அவன் கொடுப்பான். அல்லாஹ்வை நான் நம்புகிறேன், அவனை நான் விரும்புகிறேன், அவனுடைய விதியை ஏற்பாட்டை நான் பொருந்திக்கிறேன், அவனுடைய சட்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் என்று யார் ஒரு மனிதன் துன்பத்தை சகித்து கொள்கிறானோ, அதை பொறுத்து கொள்கிறானோ, அது தனக்கு நன்மை என்று எடுத்துக்கொள்கிறானோ, அதன் மூலம் எனக்கு மறுமையிலே நன்மை கிடைக்கும் என்று நம்புகிறானோ, அவன் வெற்றியாளன். அப்போ இவ்வளவு ஈமான் இருந்தாதான் அவன்கிட்ட இந்த குணம் வரும், அதை பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு குணம் வரும் இல்லையா? அதனால தான் அல்லாஹ் ஈமானுடைய அடையாளமாக அதை திருமறை குர்ஆனில் பல இடங்களை சொல்லி காட்டுறான். அன்பான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், பொறுமை என்பது சும்மா கிடையாது. அல்லாஹ் அது ஒரு சாதாரண ஒரு இடத்துல வைக்கலை. நம்ம நினைக்கிறோம் பொறுமை என்பது, பேசுகிறோம் நம்ம, அது சாதாரண ஒரு மனுஷன் உள்ளத்தை கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயமா? நபி அவர்கள் சொன்னாருங்கள்ல, லைஷ ஷதீது பிஸ்ஸுரா, ஒரு மனிதன் வீரன் என்பவன் பிற மக்களை எல்லாம் வீழ்த்தக்கூடியவன் வீரன் கிடையாது. நல்லா சாப்பிட்டு உடம்பெல்லாம் வச்சு, ஏன்னா யாராவது சண்டைக்கு போனால் அடித்து கீழே தள்ளிடுறான்னு வைங்க, மக்கள்லாம் இவனை தான் வீரன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவன் பெரிய வீரன் கிடையாது. வீரன் யார் தெரியுமா? அல்லது எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்துகிறானே அவன் தான் வீரன். நபி அவர்களுடைய சொல்ல பார்த்தீங்களா? நீ ஒன்றையே நீ கட்டுப்படுத்த முடியலை, நீ ஊரில் உள்ளவெல்லாம் கட்டுப்படுத்துனா நீ எப்படி வீரன்? முதல் நீ ஒன்றை கட்டுப்படுத்து, ஒன்றை நீ கட்டுப்படுத்தணும், அப்போ நீ தான் வீரன். உன்னுடைய நஃப்ஸை நீ கட்டுப்படுத்து. நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுனா நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. துனியாவுடைய விஷயங்களில் கட்டுப்படுத்துறது வரும், மனோ இச்சைகளில் கட்டுப்படுத்துறது வரும், அல்லாஹ்வுடைய சட்டத்துகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அதில் நம்ம நஃப்ஸை கட்டுப்படுத்துறது வரும். இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸை அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தகுந்தவாறு கட்டுப்படுத்தி பழகிவிட்டால் அவன்தான் வீரன். நபி அவர்கள் சொல்கிறார்கள். பொறுமை என்பது அல்லாஹ் எந்த இடத்துல சொல்கிறான் தெரியுமா? பொறுமைங்கிறத அது சாதாரண இடம் கிடையாது. பொறுமை என்பது ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து. வலமன் சபர வகஃபர இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர். பிறரை மன்னித்து யார் பொறுத்து கொள்கிறாரோ
அது மிக உறுதியான காரியங்களில் ஒன்று. அது என்னது? உறுதி, ஸ்ட்ராங் மனிதன், இரும்பு மனிதன்கிறான்ல. ஆனால் ஊர் உலகத்தில் இந்த மாதிரியான மனிதன் தான் என்ன பேசுவாங்க? இவன் ஏமாளி, ஏமாளின்னு சொல்லுவாங்க. இனிச்சவாயன் சொல்லுவாங்கள்ல, இனிச்சவாயன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சகோதரர்களே, நீங்கள் அடுத்தவங்க நம்ம அறியாமல் தப்பு செய்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கள மன்னிச்சு நீங்கள் பழகிட்டீங்கன்னா, விளங்காத மக்கள் வேணால் சொல்லுவாங்க, ஆனால் அவன் மனசில் கூட நீங்கள் உயர்ந்துருவீங்க. அல்லாஹ் உயர்த்திடுவான். ஒமா தவாலா அபுதுல் இல்லா இல்லா ரஃபஅஹு. நபி அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் பணிந்தால், தாழ்ந்தால், அல்லாஹ் அவனை அப்படி உயர்த்திடுவான், அல்லாஹ் ஒசத்திடுவான். அப்படித்தான் அல்லாஹ்வுக்காக பணிஞ்சிங்கன்னா அல்லாஹ் ஒசத்துவான், அல்லாஹ் உயர்த்துவான். ஆனால் மனிதன் என்ன நினைப்பாங்க? விட்டு கொடுக்கறதா, மன்னிக்கிறதா. இப்போ இதெல்லாம் பொறுமைக்கு எதிரான ஒரு பண்பு தான். எது? நான் விட்டு கொடுக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேங்கிறது பொறுமைக்கு எதிரான ஒரு பண்பு தான். அல்லாஹ் சொல்கிறான், அடுத்தவர்களை மன்னிச்சு நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா, இன்னதாலிக்கமின் அஸ்மில் உமூர், இது எல்லோருக்கும் வராது, அது ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். அது ஈமான் உறுதி உள்ளவர்களுக்கு அந்த பண்பு வரும். எந்த பண்பு வரும்? அடுத்தவங்க செஞ்சதெல்லாம் அப்படி சகிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், மன்னிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், என்னமோ கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி இருக்கும், இவங்கள போய் மன்னிக்கிறதா அப்படின்ட்டு வரும். மன்னிச்சிருங்க. அந்த எதிரி கூட நமக்கு நண்பன் ஆயிடுவான். அல்ல அப்படி தானே சொல்கிறான். எதிரி இது பொறுமையாளர்களுக்கு தான் வரும். இது ஃபஅபில்லதிஹி அஹ்சன். நபியை நல்லதை கொண்டு நீங்கள் தடுப்பீராக, நல்லதை கொண்டு நீங்கள் தடுப்பீர்களாக. அதாவது எதிரியை மன்னிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. எந்த எதிரி? எனக்கு அவருக்கு தனிப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைன்னு வைங்களேன், அப்போ அதெல்லாம் நம்ம மன்னிக்கணும். ஆனால் அவரை நம்ம கண்டுக்கிறாமல் விட்டோம்னு சொன்னால் என்ன, அவரால் மக்களுக்கெல்லாம் கேடுகள் ஏற்படும், தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படும் சொன்னால், அப்போ அந்த இடங்களில் பொறுமைங்கிறது கிடையாது. பொறுமைங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தான். அது ரொம்ப கவனம் முக்கியம். ஒரு ஆள் எல்லோருக்கும் கேடு தர மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்கிறார், பொறுமையாக இருங்கன்னு பேசக்கூடாது. அப்போ அவரை தான் என்ன செய்யணும்? நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், இது ஃபஅபில்லதிஹி அஹ்சன். நபியே, நல்லதை கொண்டு தீமையை தடுப்பீராக. தீமையை தடுக்கிறதுக்கு இது ஒரு வழி. எது? நல்லதை செஞ்சு தடுக்கிறது. அப்படி செஞ்சீங்கன்னா ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா, உங்களுடைய பரம விரோதி கூட கன்னஹு வலியுன் ஹமீம், உங்களின் உற்ற நண்பனாக மாறிவிடுவான். எதிரியை அப்படியே என்ன செய்யலாம்? மாற்றி விடலாம், நண்பனாக்கிடலாம். அவனே கூச்சப்படுவான், வெக்கப்படுவான், தலகுனிவான். இந்த மனுஷனுக்கு போய் நம்ம கெடுதல் பண்ணிட்டோமே, இந்த மனிதர்கள் போய் நம்ம கெடுதல் பண்ணிட்டோமே, அவன் மனசால வெந்து நொந்து கவலைப்படுவான். பதிலுக்கு பதில் செஞ்சோன்னு வைங்களேன், அதுக்கு மேலே அவன் கோவப்படுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி ஒரு நல்ல பண்பை சொல்லிட்டு, ஒமாயுல் அக்காஹா இல்லல்லதீன சபரு, இந்த பண்பு எல்லோருக்கும் வராது. அல்லாவே சொல்கிறான். இந்த பண்பு எல்லோருக்கும் வந்துருமா? எதிரியை மன்னிக்கிற பண்பு, கெடுதல் செய்கிறவனுக்கு நல்லது செய்கிற பண்பு, யார் பொறுமைசாலிகளோ அவர்களுக்குத்தான் இந்த பண்பு வரும், இந்த பண்பு வழங்கப்படுவார்கள். ஒமாயுலக்காஹா இல்லாது ஹத்தின் அலீம், அவங்க பொறுமையாக போகிறனால அவங்களுக்கு நஷ்டமா? அவர்கள்தான் பெரிய பாக்கியசாலிகள், மிகப்பெரிய மகத்தான பங்குக்குரியவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பொறுமை. நீங்கள் பாருங்கள், காரூனுக்கு எவ்வளோ செல்வம் இருந்துச்சு. அல்லாஹ் காரூனுக்கு கொடுத்த செல்வத்தை பற்றி திருமறை குர்ஆனில் வர்ணிக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வங்களுடைய கஜானாவை கிடையாது, கஜானாவை இல்லை, அந்த கஜானாவை பூட்டி வைத்திருக்கக்கூடிய சாவிகளை மட்டுமே மனிதர்களால் சுமக்க முடியாது. அதை சுமக்கிறதுக்கே நிறைய பேர் தேவைப்படும், பல்வேறு வாகனங்கள் தேவைப்படும். அந்த அளவுக்கு அவன் அவ்வளவு சாவிகளை வச்சுருந்தான். சாவிகளே இவ்வளவு சிரமம்னா தூக்குறதுக்கு, அதை கொண்டு போகிறதுக்கு,
அவனுடைய செல்வம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய பணக்காரன். அவன் அப்படியே தெருவில் வருவானா, அவனுடைய வாகனத்தில் பட்டாடை அணிஞ்சு உலகத்தில் உள்ள எல்லா உயர்வான அவ்வளவு சொகுசுகளையும் அணிந்தவனாக பெருமையோடு அவன் வருவான். அப்போது ஈமான் குறைபாடு உடையவர்கள் சொல்வார்கள், யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூனுக்கு இருக்கிற மாதிரி செல்வம் நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. அதை பார்த்து ஏங்குவாங்களாம். அப்போ கல்வியாளர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி மக்கள் பேசும்போது காலல்லதீன ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், வயலக்கும், ஏன் இப்படி நீங்கள் பேசுகிறீர்கள், சவாபுல்லாஹி ஹைருன் லிமன் ஆமன வ அமில சாலிஹா, அல்லாஹ்வை நம்பி நல்லறங்கள் செஞ்சா அல்லாஹ் கொடுக்கிற நன்மை இருக்கே, அல்லாஹ் கொடுக்கிற பரிசு, அது இந்த காரூனுடைய செல்வத்தை எல்லாம் விட சிறந்தது. காரூனுடைய செல்வம் பெருசு கிடையாது. நீங்கள் அல்லாஹ்வை நம்பி நல்லறங்கள் செய்கிறீங்களே, இதுக்கு அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய செல்வம் இதையெல்லாம் விட உயர்ந்தது. ஒமாயுல் அக்காஹா இல்ல சாபிரும். இப்படி யார் நம்புவா? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இந்த பண்பு பொறுமையாளர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் வராது. ஆக இந்த பண்பு யாருக்கு வரும்? அல்லாஹ் மறுமையிலே எனக்கு சிறந்தது, இந்த துனியா பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் காசு பணத்து செல்வத்துலலாம் நிறைய இருக்கிறான், நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, செல்வம் இல்லை. அப்போ அவனை பார்த்து ஏங்கக்கூடாது. நம்ம உண்மையிலே பொறுமையாளராக இருந்தால் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், இதெல்லாம் துன்யா அழியக்கூடியது, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், இதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு இதையெல்லாம் விட சிறந்தது. இப்படி யார் நம்புகிறார்களோ இவர்கள் தான் பொறுமையாளர்கள். இவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட பண்பு, இப்படிப்பட்ட குணம் வரும். எல்லோருக்கும் இந்த பண்பு வந்து விடாது. அல்லாஹ் சொல்லி காட்டு. எத்தனை இடங்கள் அல்லாஹ் அந்த பொறுமையை வலியுறுத்துறான் தெரியுமா? இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பொறுமையாக இருந்தால், லா எல்லோருக்கும் கைதுகும் செய்யா, காஃபியர்களுடைய சூழ்ச்சி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பொறுமை இருந்தால் அடிச்சு அடிச்சு பார்ப்பான், இது என்ன அடிச்சாலும் இது அசராத மனிதர்கள், அசராத உள்ளம். சபர். வகஅய்யிம் மின் நபியின் காத்தல மஅஹு ரிப்பியூன கஸீர், எத்தனையோ நபிமார்களோடு நல்லடியார்கள் காஃபிர்களுக்கு எதிராக நபிமார்களோடு போருக்கு சென்றார்கள். ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹி வமா லஅஃபு வமஸ்தகானு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏற்பட்ட எந்த ஒரு துன்பத்தை கண்டும் அவர்கள் பலகீனம் அடையவில்லை, சோர்ந்து விடவில்லை, துவண்டு விடவில்லை. வமா கான கௌலஹும் இல்லா அன் காலு, அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ரப்பனா கஃபிர் லனா துனூபனா, எங்கள் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, நாங்கள் செய்த பிழைகளை நீ பொறுத்துக்கொள், வ சப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை நீ வலுப்படுத்து, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், இந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான். எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் ஒரு மனிதனுக்கு நஷ்டமே கிடையாது. அந்த துன்பத்துக்கு அளவு கிடையாது, பெரிய துன்பம் தாங்கிறதெல்லாம் கிடையாது. சின்ன துன்பம் ஏற்பட்டாலும் ஒரு மூமினுக்கு நஷ்டம் கிடையாது. ஒரு சின்ன முள்ளு குத்துது, ஒரு முள்ளு குத்திருச்சு, ஒரு சின்ன துன்பம் தான், நஷ்டமாயிருமா? இல்லை, அது உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து இருக்குது. ஒரு சிறு துன்பம் ஏற்பட்டாலும் அதில் கலா கதிரை எல்லாம் நம்பி, சொர்க்க நரகத்தை எல்லாம் நீங்கள் நம்பிக்கை வச்சு அதை பொருந்தி கொண்டீங்கன்னா அல்லாஹ் அதுக்கும் கூலி கொடுக்குறான். மா யுசீபுல் முஸ்லிம மின் நசபின் வலா நசபின், ஒரு முஸ்லிமுக்கு எந்த துன்பமோ துயரமோ ஏற்பட்டாலும் ஹத்த ஷவுகத்திய ஷாக்குஹா, அவனுக்கு குத்தக்கூடிய முள்ளு உட்பட அதை அவன் பொறுத்து கொண்டா அல்லாஹ் அதன் மூலம் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். பாவங்களுக்கு பரிகாரம் எது? நம்ம எவ்வளோ பாவங்களை செய்கிறோம், அந்த பாவங்களை எல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துடைக்கும். நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனுஷன் பலாவிலேயே சிக்கி, துன்பத்திலேயே சிக்கி
வாழ்க்கையெல்லாம் துன்பமாகவே இருக்குதுன்னா அவன் இந்த பூமியில் நடக்கும்போதே பாவமில்லாத மனிதனாக நடந்து விடுவான். அவன் செஞ்ச பாவங்கள்லாம் போய் அவன் பாவமில்லாத மனிதனாக பூமியில் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் பார்க்கும்போது இவனுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் அவனுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் போக்கிடுவான், சுத்தப்படுத்துகிறான். இந்த துன்பங்களின் மூலம் அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்துகிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லடியார்கள்லாம் நிறைய பேர் துன்பத்தை விரும்பி இருக்கிறாங்க. துன்பத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க? விரும்பி இருக்கிறாங்க. ஒரு 2 ரக்காயத்தில் நம்ம அடைய முடியாத நன்மை, நமக்கு ஏற்பட்ட துன்பத்தை நம்ம சகித்து கொண்டா அது அந்த மாதிரி உயர்வான ஒரு நிலைக்கு இந்த துன்பம் நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். உண்மையிலே சார், இன்ன இதமல் ஜஸாயி மா இதமில் பலா, துன்பத்தின் அளவுக்கு கூலியின் அளவு இருக்கிறது. துன்பம் எந்த அளவுக்கு கடுமையாகிறதோ அந்த அளவுக்கு கூலி பயங்கரமாகும். ஒரு மனுஷனுக்கு சின்ன துன்பம் ஏற்படுது, அதுக்கு தகுந்த மாதிரி கூலி உண்டு. ஒரு மனிதனுக்கு பயங்கரமான துன்பம் ஏற்படுகிறது, நாமெல்லாம் பார்த்து கவலைப்படுறோம், இவ்வளோ பெரிய துன்பமா, அவனுக்குத்தான் மிகப்பெரிய நன்மை உண்டு. அவனுக்கு கிடைக்கிற கஷ்டத்துக்கு தகுந்தவாறு கூலிகள் உண்டு. எதுவுமே வீண் கிடையாது. ஆனால் அது நம்முடைய ஈமான பொறுத்து தான் இருக்குது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாருங்கள், சுப்ஹான் அல்லாஹ், இந்த துன்பங்கள் போது அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க. நிறைய நிகழ்வுகள் நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுத்தான். காசிம்னு ஒரு குழந்தை, இப்ராஹிம்னு ஒரு குழந்தை. ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டான். இப்ராஹிம் நபி அவர்கள் தனக்கு பிறந்த குழந்தை இப்ராஹிம் நபி மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அதுக்கு இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? 2 வருஷம்தான். 2 வருஷத்தில் அந்த குழந்தை மௌத்தா போகுது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நின்று பார்க்கணும். நமக்கு யாரும் அது நடக்கணும் நம்ம விரும்பக்கூடாது, விரும்பலை நம்ம. ஆனால் நபிகளாருக்கு எவ்வளோ பெரிய துன்பம் ஏற்பட்டிருக்கும். நமக்கு ஒரு 2 வயசில் குழந்தை இருந்து அதுக்கு இது மாதிரியான ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளோ பெரிய துன்பம் இருக்கணும். அல்லாஹ் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றணும். நபிகளார் பட்ட துன்பங்கள் சொல்ல தேவையில்லை, ஹதீஸ்களே வருது. இப்ராஹிமுடைய மூச்சு வாங்குகிறது, அவர் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகனை நபி அவர்கள் கையில் வைத்து மகனை பார்த்து பேசுகிறார்கள். அல் ஐனு ததுமாஉ, இப்ராஹிமே கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. நபிகளாருடைய கண்ணமெல்லாம் சிவந்து கண்ணிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்களே. இப்ராஹிமே கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. வல் கல்பு யஹ்ஸுனு, உள்ளத்தில் வேதனை நிரம்பி இருக்கிறது, எங்களுடைய உள்ளங்கள் கவலைப்படுகிறது. வ இன்னாலி ஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸுனுன், உன்னுடைய பிரிவால் இப்ராஹிமே நாங்கள் மிகவும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறோம். இப்படிலாம் நபி சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வலா நகூலு இல்லா மாலா எர்லா ரப்புனா, எங்களுடைய ரப்பு விரும்பாத சொல்லை நான் சொல்லிவிட மாட்டேன். இவ்வளவு வந்தாலும் ரப்பு விரும்பாத பேச்சுகள் எங்கள் வாயிலிருந்து வராது. துன்பத்தில் தான் பேசுகிறாங்க. நான் ஒரு மையத்தில் சின்ன பிள்ளையில் எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். அப்போது ஒருவருடைய மையத்தில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ இந்த வாப்பா விபத்தில் இறந்து போயிட்டார். அப்போ மகன் பேசுகிறார். என்ன பேசுனார் தெரியுமா? இத்தனைக்கு ஒரு தொழுகையாளியாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன பேசுனார் தெரியுமா? யா அல்லாஹ் உனக்கு நன்றியே இல்லையா? என்ன பேசுகிறாங்க? யா அல்லாஹ் உனக்கு நன்றியே இல்லையா? ஒரு மனுஷன் துன்பத்தில் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? பேசலாமா இப்படி? என்னமோ வாப்பாவை அல்லாஹ் தண்டிச்சிட்டாங்கிற மாதிரி, மௌத்து வந்தால் தண்டிக்கிறதா? இப்படிலாம் நம்புகிறாங்க. அப்போ இதெல்லாம் ஈமானுடைய குறைபாடு. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நாம் அல்லாஹ்வை நினைக்கணும். எவ்வளோ ஒரு வீட்டில் மௌத்தே வரட்டுமே, நபி அவர்கள் என்ன சொன்னால், என்னுடைய ரப்பு விரும்பாத சொல்ல நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படித்தான் அல்லாஹ் விரும்புகிற சொல்லத்தான் நம்ம பேசணும். அந்த இடத்துல இன்னாலில்லாஹ் தான் சொல்லணும், சுப்ஹான் அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணுமே தவிர, அப்போ நீங்கள் நெருங்கிட்டீங்க அல்லாஹ் உங்களை விரும்பிடுவான். ஆக நபி என்ன சொன்னாங்க? இவ்வளவு கவலைப்பட்டாங்க. இப்ராஹிமே நீ அல்லாஹ் விரும்பாத சொல்ல நாங்கள் பேச மாட்டோம்.
அதுக்கு பேர் தான் ஈமான். இதே உஹது போர்க்களம், அப்படி மரண ஓலமாக இருக்கிறது உஹது போர்க்களம். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை வெட்டுப்பட்டு பல்லு உடைஞ்சு நபி ஸல்லல்லாஹு மண்டையெல்லாம் உடஞ்சி நபி மௌத்தா போயிட்டாங்கங்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. அப்படிலாம் செய்தி பரவிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மௌத்தை நெருங்கிட்டாங்க. நபி அல்லாஹ் காப்பாற்றி கொண்டு வர்றான். அவ்வளோ துன்பம். 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. பல சஹாபாக்கள் கைதிகளிடம் பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த தருணம் எப்படிப்பட்ட தருணம்? இது கதையல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் பல்லு உடஞ்சிருக்கு, வெட்டு உளுந்துருக்கு, ரத்தம் கொட்டுது, பல்லு உடஞ்சிருச்சு. சஹாபாக்கள்லாம் மௌத்தாவை போய் கிடக்கிறாங்க. எல்லாம் பார்த்தா கத்தியை குத்தி 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 கண்ணை பேத்து, எதிரிகள் சும்மா போடல. சஹாபாக்கள்லாம் வெறி பிடிச்சி கொண்டு செத்து போயிட்டாங்களே, விட்டுட்டு போவோம் அந்த இது கூட இல்லை. எல்லாரையும் உருவத்தையும் சிதைச்சாங்க. அவ்வளோத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்கும்? நேற்று வரைக்கும் கூடையே இருந்த தோழர் இன்னைக்கு உருவம் தெரியாமல் சிதைக்கப்பட்டு கிடக்கிறார். இன்னும் சில பேருக்கு கைகாலெலாம் வெட்டு உளுந்து போர்க்களம் முடிஞ்சு மலையில் ஏறி உட்காந்துருக்கிறாங்க சஹாபாக்கள். சந்தித்த துன்பம் மிகப்பெரிய ஒரு சந்தித்த துன்பம் தானே உஹது போர்க்களம். பெரிய துன்பம். இந்த மாதிரி ஒரு தோல்வி, அடி, கொலை, வெட்டு குத்து வாங்கினலை. பத்ர் போரில் வெற்றி. உட்காந்துருக்கிறாங்க. என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அபு சுஃபியான் வர்றார். அவர் காஃபிருடைய தலைவர் அன்னைக்கு இருந்தார். பின்னாடி இஸ்லாத்தை தழுவிட்டார். அன்னைக்கு அவர் காஃபிராக இருந்தார். அவர் தான் காஃபிர் படைக்கு தளபதி கூட. வந்தார். மலைக்கு கீழே நின்று பக்கத்தில் வந்தால் போட்டு தள்ளிடுவாங்க சஹாபாக்கள். ஆனால் பக்கத்தில் வரலை. கொஞ்சம் தள்ளி நின்று அஃபில் கௌமி முஹம்மது இருக்கிறாரா? அஃபில் கௌமி உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் இருக்கிறாரா? அபூபக்கர் இருக்கிறாரா? எல்லாத்தையும் நாங்கள் போட்டு தள்ளிட்டோம். பார்த்தீங்களா? அவர் நினைக்கிறார் எல்லாத்தையும் கொண்டுட்டோம்னு சொல்லி. உமர் அலியில் உங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோபம் வரும். இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியதுதான். அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வின் எதிரியே, நீ யார் யார் பேரை சொன்னி அவங்கள உயிரோட தாண்டா இருக்கிறாங்க பதில் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரே அமைதியாக இருங்க, எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது அபு சுஃபியான் சொன்னார், உலு ஹுபல் உலு ஹுபல், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய். அவர் வணங்கக்கூடிய கல்லு. அவர் நினைக்கிறாரு இந்த போரில் நமக்கு வெற்றி கிடைச்சது நம்ம வணங்கின அந்த கல்லு ஹுபல்னால நமக்கு கிடைச்சிச்சு. ஹுபல் அவர் பெருமைப்படுத்துறார். நபி அமைதியாக இருக்க சொன்னாங்கல்ல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்களாம் அமைதியாக இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? அல்லா துஜீபுலஹு, அபு சுஃபியானுக்கு பதில் தர மாட்டீங்களா? அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் என்ன பதில் கொடுக்க? எந்த நேரத்தில் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க? புகாரில் வரக்கூடிய செய்தி, அபு சுஃபியானுக்கு பதில் கொடுங்க, அல்லாஹு அலா வஜல், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அவன்தான் மகத்துவமிக்கவன். ஹுபல் ஒரு கல், ஒரு மண். அல்லாஹ்வோட அது மேலே வந்துட முடியுமா? நாங்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ் இந்த போர்க்களத்தில் எங்களுக்கு தோல்வியை தந்திருக்கலாம். நாங்கள் வெட்டுப்பட்டிருக்கலாம், கொல்லப்பட்டிருக்கலாம், இறந்து போயிருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ரத்தம் கொட்டுகிறது. அந்த நேரத்தில் சொன்னாங்க, அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அவன்தான் மகத்துவமிக்கவன். இதுக்கு பேர் தான் ஈமான். எந்த நேரத்தில் சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா? துன்பப்பட்ட நேரத்தில், காயம்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தான் உயர்ந்தவன்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் சகோதரர்களே ஈமான். அடுத்து அபு சுஃபியான் சொன்னார், இன்னலனா உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது, அந்த உஸ்ஸாவை நீங்கள் வணங்கி இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க, உங்களுக்கு உஸ்ஸா இல்லையேன்னு அதை ஒரு பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார். அது அவர் வணங்கக்கூடிய சிலதான உஸ்ஸா. நபி அவர்கள் அப்போதும் சொன்னார்கள், இவருக்கு நீங்கள் பதில் கொடுக்க மாட்டீர்களா? அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் என்ன பதில் கொடுக்க? அவருக்கு பதில் கொடுங்க, அல்லாஹு மௌலானாலா மௌலாலக்கும், அல்லாஹ் எங்களின் உதவியாளன், அவன் உனக்கு உதவியாளன் இல்லை என்று பதில் கொடுங்கள். சஹாபாக்கள் எல்லோரும் அப்படி பதில் கொடுத்தார்கள். அல்லாஹ் எங்களின் உதவியாளன், அவன் உனக்கு உதவியாளன் இல்லை. அப்போ ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் அவன் மௌத்தாவே போனாலும் சரி, அவன் கடைசி வரைக்கும் என்ன நம்பணும்? அல்லாஹ் எனக்கு உதவியாளன். மௌத்தா போன என்ன போயிட்டு போகிறேன், எங்கே போகிறேன்? அல்லாட்ட தானே போகிறேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தானே தருவான்.
உமர்லவங்க அது அழகா பதில் சொன்னாங்க, அபு சுஃபியானே, கத்லானா ஃபில் ஜன்னா வ கத்லாக்கும் ஃபின்னார். உங்களில் கொல்லப்பட்டவங்களாம் நரகத்துக்கு போவான், எங்களில் கொல்லப்பட்டவங்களாம் சொர்க்கம் போவாங்க, எங்களுக்கு நஷ்டம்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அபு சுஃபியான் பார்த்தா, என்னடா இது, இவ்வளவு அடி வாங்கி இருக்கிறாங்க, தெம்பு எதுவுமே குறையலையே. குறையாது. இதே அபு சுஃபியான் அடுத்து மக்கா வெற்றி வருகிறது. சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தக்பீர் முழங்க மக்காவுக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்போ ஹுபலையும் உஸ்ஸாவையும் பெருமைப்படுத்திய அபு சுஃபியான் அந்த மக்கா வெற்றியின் போது என்ன சொன்னார்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற திருக்கலிமாவை மொழிந்து அல்லாஹுதான் உயர்ந்தவன், அவன்தான் மகத்துவமிக்கவன், அல்லாஹுதான் முஸ்லிம்களுக்கு உதவியாளன், காஃபிர்களுக்கு அவன் ஒரு காலம் உதவ மாட்டான் என்பதை அவரே ஒத்துக்கொண்டாரா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ் கொண்டு வந்துட்டான் பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு பேர் தான் ஈமான். இதெல்லாம் ஈமானுடைய அடையாளம் சகோதரர்களே. அதனால் வாழ்க்கையில் துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? துவண்டு போகக்கூடாது. ஒரு மனுஷன்ட்ட பொறுமை இல்லைங்கிறது எந்த சந்தர்ப்பத்தில் வரும் தெரியுமா? ஏன்னா அவன் ஒப்பாரி வைக்கிறது. ஒரு மனுஷன்ட்ட பொறுமை இல்லைன்னா என்ன? ஒப்பாரி வைப்பான். நபி அவர்கள் சொன்னாங்க, அது குஃப்ரான காரியம். ஒப்பாரி வைக்கிறது குஃப்ரான காரியம், குஃபுர். அது ஒப்பாரி வைக்கக்கூடாது. லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத வ ஷக்கல் ஜுயூப வ தஆ பி தஅவில் ஜாஹிலியா. கன்னங்களில் அடித்துக்கொண்டு, சட்டையை கிழித்து கொண்டு, அறியாமை கால பேச்சுக்களை எல்லாம் யார் பேசுகிறானோ துன்பத்தின் போது அவன் நம்மை சார்ந்தவனே இல்லை. சில பேர் பார்த்தா பெண்கள்கிட்ட தான் அதிகம் இருக்குது. ஒரு துன்பம் வந்துச்சுன்னா ஓன்னு என்ன செய்யறது? கத்துறது. கத்தலாமா? அது எதனுடைய பிரதிபலிப்பு? நீ அல்லாஹ்வுடைய கலாக்கதர் பொருந்திக்கிறல, அழுகு. அழுகிறது தப்பு கிடையாது, கண்ணீர் வடி, எவ்வளோ வேணா அழுகு, அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த கத்துறது என்ன? ஒப்பாரி வைக்கிறது. போயிட்டீங்களே, நல்லா தானே இருந்தீங்க, நீங்கள் அப்படி இருந்தீங்களே இப்படி இருந்தீங்களேன்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் ஹராம். பொறுமை இல்லாதவர்கள், ஈமான் இல்லாதவருடைய செயல்பாடு அது. ஈமானின் குறைபாடு உள்ளவர்களின் செயல்பாடு வரக்கூடாது. மன் ரலிய இன்னல்லாஹ இதா ஹப்ப கௌமன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சாராரை அல்லாஹ் விரும்பினால் இபுத்தலாகும், அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் நேசிக்கிறான் வைங்களேன், சோதிக்கிறான், சோதிப்பான். சோதனை யாருக்கு வரும்? அல்லாஹ் நேசிக்கிற மக்களுக்கு வரும். ஃபமன் ரலிய, அதை ஒருவர் பொருந்தி கொண்டால் ஃபலஹுரில்லா, அவனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு. ஒமன் சகித்த, அதில் அவன் அதிருப்தியை வெளிப்படுத்தினால் ஃபலஹு சுஹ்த், அவனுக்கு அல்லாஹ்வுடைய அதிருப்தி உண்டு. ஒமை உமின் பில்லா, அல்லாஹ்வை யார் நம்புகிறாரோ யஹ்தி கல்பா, அவனுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். இது உலகத்திலேயும் நன்மைங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய துன்பம் ஏற்பட்டாலும் வைங்களேன், அவன் இந்த அல்லாஹ்வையும் சபர் மட்டும் அவன்கிட்ட வந்துருச்சுன்னா அந்த துன்பங்கள்லாம் அவனுக்கு பெரிய விஷயமா தெரியவே தெரியாது. அதெல்லாம் சாதாரண விஷயம். எவ்வளோ பெரிய இதாக அல்லாஹ் நமக்கு தருவான், எதுவுமே நஷ்டம் கிடையாது. அதை அவன் பொறுத்துக்கிடுவான், அவன் நிம்மதியாக இருப்பான். ஆனால் அந்த பொறுமை இல்லாதவன் பைத்தியமாக மாறுவான், பல்வகை பிரச்சனைகளில் போய் சிக்குவான். இப்படியெல்லாம் ஏற்படும் சகோதரர்களை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிவு செய்கிறேன். பொறுமைக்கு சிறந்த ஒரு சம்பவம், அபூ தல்ஹா உம்மு சுலைம், ரெண்டு பேரும் கணவன் மனைவி தம்பதியினர். அவர்களுக்கு முத ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தா எவ்வளவு பாசம் இருக்கும் நமக்கு. முத குழந்தை மேலே தாயும் எதிர்பார்த்துருப்பான். நமக்கு வாரிசு பிறக்க போகுது, முதல் குழந்தை. நம்ம தாய்ங்கிற அந்தஸ்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது, தந்தைங்கிற அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது. தலைப்புள்ள மேலே பொதுவாக தாய்க்கு தந்தை எல்லோருக்கும் அன்பு இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குது, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து பெற்றெடுக்கிறனால. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த பிறகு சில நாட்களில் அந்த குழந்தை மரணிக்கிறது. அபூ தல்ஹா அவர் விவசாயி. வீட்டை விட்டு வெளியே போகும்போது குழந்தை அரைகுறை மூச்சோடு இருந்துச்சு. அவர் நல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் வீட்டுக்கு திரும்புகிறார்.
மனைவிட்ட கேட்டார், பையன் எப்படி இருக்கிறான், குழந்தை எப்படி இருக்குது. அதான ஒரு தந்தைக்கு கவலை இருக்கும். இந்த காலத்துலனா நம்ம ஃபோன் போட்டு பேசுவோம், அந்த காலத்தில் ஃபோனு கிடையாது. வேலைக்கு போயிட்டு வந்து கேட்டால் தான் உண்டு. கேட்குறாங்க, பையன் எப்படி இருக்கிறான், குழந்தை மௌத்தா போச்சு. ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், பெரிய ஆச்சரியம். நமக்கு அழுக வரும்ல, அந்த அழுக கூட இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு ஈமான் மனசில் பதிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். கணவனுக்கு தெரியவே இல்லை. பையன் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் இருந்ததை விட நிம்மதியாக இருக்கிறான்னு சொன்னாங்க. இருந்ததை விட ரொம்ப நிம்மதியாக இருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? அபூ தல்ஹா சரி உடம்பு சரியாயிருச்சு போலன்னு விளங்கிக்கிட்டார். ஆனால் இவங்க சொல்கிறது என்ன அர்த்தத்தில், தான் துனியாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்தான், இப்போ அவன் அல்லாட்ட போயிட்டு நிம்மதியாக இருக்கிறான். அதில் கூட நம்பிக்கை வந்துருச்சு பாருங்களேன். எப்படி நம்புகிறாங்க? தான் பிள்ளைக்கு மௌத்து வந்துச்சுன்னா என் புள்ள நிம்மதியாயிருச்சுன்னு அவங்க நம்புகிறாங்க. அது நிம்மதியாயிருச்சு, ரூஹ் அல்லாட்ட போயிருச்சு. துனியாவில் இருக்கிற வரைக்கும் தான் அது கஷ்டம். உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நிம்மதி கிடச்சிருச்சு. அந்த நம்பிக்கை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இவர் விளங்கிக்கிட்டார், சரி பையனுக்கு உடம்பு சரியாயிருச்சு போலன்னு இவர் விளங்கிக்கிட்டார். ஆனால் புள்ள மௌத்தா போன எந்த செய்தியும் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க ஏன் சொல்லலை? நைட்டே சொல்ல வேண்டியது தானே. கணவன் மேலே அக்கறை. எப்படியும் நம்ம காலையில் அடக்கம் பண்ண போகிறோம், காலையில் அடக்கம் பண்ண இப்போ சொன்னோம்னா என்ன நடக்கும்? இவர் கஷ்டப்பட்டு போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கிறார். தூக்கம் தேவை, அவருக்கு சாப்பாடு தேவை. புள்ள மௌத்தா போயிருச்சுன்னு சொன்னால் அவர் சாப்பிடுவாரா, தூங்குவாரா, ஓய்வெடுப்பாரா? காலையில் சொல்லிக்கிருவோம் அப்படின்ட்டு கணவனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு எல்லாம் ரிலாக்ஸ் ஆயாச்சு. காலையில் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன். எல்லாம் மனைவி பெத்தெடுத்த தாய் பிள்ளை மௌத்தா போயிருக்கு. காலையில் கணவன்கிட்ட வந்து அபூ தல்ஹாட்ட வந்து, அபூ தல்ஹாவே ஒரு கேள்வி கேட்குற, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒருவர் நமக்கு ஒரு பொருளை இரவலாக கொடுக்குறாங்க, அவர்கிட்ட நம்ம இரவலாக வாங்குகிறோம். கொஞ்சம் காலத்தில் அந்த பொருளுக்குரியவர் திருப்பி கேட்குறார், நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன கேள்வி? ஒரு ஆள் நமக்கு ஒரு பொருளை கொடுத்ததே பெருசு. அவர் மறுபடியும் கேட்டார்னா நம்ம திருப்பி கொடுக்கத்தானே வேணும் அப்படின்னு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க பதில் சொல்கிறாங்க. இப்போ அழகா அந்த இடத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அப்படின்னா நீங்கள் பொறுமையாறீங்க, நமக்கு பிறந்த குழந்தை நேற்று இரவே மரணித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கணவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. எப்படி? மனைவி ஒரு பெண்மணி, பெண்கள் தானே இலகிய மனசு உள்ளவங்க, அவங்க தானே அதிகமாக அழுவாங்க, அவங்க தானே அதிக கவலைப்படுவாங்க. ஆனால் அவங்க பாருங்க எப்படி ஒரு கணவனிடத்தில் தான் பிள்ளை மௌத்தா போன விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பொறுமையாறீங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்தான்ல பொருள், அது அல்லாஹ்வுடைய பொருள். நான் பெற்று வளர்த்தாலும், என் வயிற்றுலேருந்து அது உருவாகி வெளியே வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பொருளை அவன் எடுத்துக்கிட்டான். நாம் பொறுமையாக தான் இருக்கணும். கணவனுக்கு இப்படி அழகாக சொல்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு உங்களுக்கு என்ன கோவம்? ஏன் இதை நைட்டே சொல்லலை? அது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். அதையே நைட்டே சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் புகார் பண்ணுறாங்க, உம்மு சுலைம் செஞ்சதை பார்த்தீங்களா, சொல்லாமல் காலையில் சொல்கிறாங்க. நபி அவர்கள் உம்மு சுலைம் சொன்னது தப்புலாம் சொல்லலை. நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நேற்று இரவு தான் நீங்கள் கூடியிருக்கிறீங்க, அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நபி துவா செஞ்சாங்க. நபி அவர்கள் சொன்ன மாதிரி அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடச்சிச்சு. அடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஹதீஸ்களில் பார்க்குறோம். இது பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு துன்பம், ஒரு தாய் தந்தையர்களை கவலையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு துன்பம் தானே. அதில் கூட அவங்க எவ்வளோ ஈமான் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆக இதுதான் சகோதரர்களே ஈமானிய உறுதி என்பது. எனவே நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பம் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நமக்கு நஷ்டம் நினச்சிடக்கூடாது. அந்த துன்பங்களை கண்டு நம்ம துவந்துடக்கூடாது. துன்பம் வந்துருச்சேன்னு நம்ம பதறக்கூடாது. வரட்டும், நான் அந்த துன்பத்தை நான் சாதனையாக்கி காட்டுறேன். யார்கிட்ட? நம்ம அடுத்தவங்கள்ட்ட காட்டுறது கிடையாது, என்னுடைய ரப்பிடத்தில் நான் காட்டுறேன். அல்லாஹ் என்னை விரும்புகிறான், என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறான், ஏன்னா அவனுக்கு பக்கத்தில் வைக்க விரும்புகிறான். இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான், அவர்களுடன் இருக்கிறான். வல்லாஹி யுஹிப்பு சாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான்.
நாளைக்கு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு கூட அவங்களுக்கு சொல்லப்படுற நற்செய்தி என்ன தெரியுமா? உலாயிக யுஜ்ஸவுனல் குர்ஃபத பிமா சபரு. உங்களுக்கு இந்த மாளிகை கூலியாக வழங்கப்படுகிறது. எதற்கு கூலி தெரியுமா? பிமா சபரு, நீங்கள் பொறுமையாக இருந்ததுனால உங்களுக்கு இது கூலி. ஆக சொர்க்கவாசிகளுக்குரிய நன்மாராயம் என்ன தெரியுமா? பொறுமையாக இருந்ததால் உங்களுக்கு இந்த சொர்க்கம். பொறுமை என்பது சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்களே. எனவே நமக்கு என்ன ஒரு இழப்பு துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை நாம் சகித்து கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்ப்போமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.